எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பார்சிலோனாவோட தொடர்ச்சி தாங்க. தெகட்ட தெகட்ட பார்சிலோனா வீடியோ வருது. பிக் ஃபன் மியூசியம் போலான்னு பிளான் பண்ணிட்டு, அன்னைக்கு வந்து குரோய்சன் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க கெளம்புனோம். பேரு தான் பிக் ஃபன்னா இருந்தது. உள்ள பயங்கர திகிலா தான் இருந்தது. வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இவ்ளோ பெரிய மாடு மாரி ஒண்ணு வச்சிருக்காங்க பெருசா. உண்மையாவே நடந்த சம்பவங்கள மையப்படுத்தி தாங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அ எ எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து தப்பு பண்றவங்களுக்கு வந்து அ நான் தலைய வந்து கட்டி, அது கயிறெல்லாம் கட்டி, மாடோட வாய் பகுதிய ஓப்பன் பண்ணி, அதில வந்து உள்ள மனுஷங்கள உள்ள போட்டு, அப்படியே நெருப்பு வச்சுருவாங்களாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டுலயே வந்து டாலஸ்ட் மேன் அவரும் வந்து கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் வாங்கியிருக்காருங்க. அவரோட ஷூ இதே பாருங்க, எவ்ளோ பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு வந்து சைட்லயே வந்து வச்சிருக்காங்க. அவரு வந்து ரஷ்யன் நாட்ட சேர்ந்தவருங்க. அவரோட ஹைட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர்ஸ் கிட்டக்கயே அவருக்கு வந்து இது இருக்குதாங்க. அந்த ஷூவோட அந்த இது. அவரோட வ வாங்குன அந்த ரெக்கார்ட் இந்த சைட்ல இருக்கு பாருங்க. இந்த சைட்ல பார்த்தோம் அப்டின்னா, கொக்கோ கோலா வந்து உருவானது அதையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே வந்து உலகத்திலேயே நீளமான நெகம் வேர்ல்ட்லயே வந்து லாங்கஸ்ட் நெயில் எந்த அ ஆட்களுக்கு வந்து இருக்குது அப்டின்றத பார்த்து, அவங்களுக்கும் வந்து குடுத்துருக்காங்க. ஸ்ரீதர் சில்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவ சேர்ந்தவங்களுக்கு தான் வந்து இந்த ரெக்கார்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கு அப்ப அந்த டாலர்ஸ் மேன் பார்த்தோம்ல, அவர் பயன்படுத்தின ஷூ வந்து சைட்ல வந்து நம்மளுக்கு வச்சிருக்காங்கங்க. எவ்ளோ பெரிய ஷூவா இருக்குது பாருங்க. அதுக்கு அடுத்த ரூம்ல வந்தோம் அப்டின்னா, இது எல்லாமே மொகம் எல்லாம் உள்ள வச்சு வந்து இது பண்ற மாரி இருந்துச்சு. நான் இந்த சைட் ரொம்ப வீடியோவே எடுக்க முடியல. நீங்களே பாருங்களேன். இது எல்லாமே பயங்கர மரண கொடூரமா இருந்தது. இதுல வந்து ரொம்ப ஹாரர் தீம் அந்த மாரி வச்சிருந்தாங்க. இன்னொரு ரூம்லயும் அதே போல இருந்தது. பயங்கர பிளட்டு ஒரு மாரி இருட்டா பார்க்கறதுக்கே கொஞ்சம் இதா இருந்துச்சு. இது கூட கொஞ்சம் பரவால்லங்க. இத தாண்டி பக்கத்து ரூமுக்கு வந்தோம் அப்டின்னா, இதுல வந்து தப்பு பண்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈட்டில வந்து தண்டனை குடுக்குறது. உள்ள அவங்கள வச்சு. அது எதுக்கு தான் இப்படி ஒரு தண்டனைலாம் யூஸ் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ம் அ ஒ அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பாருங்க டார்ச்சர் டிவைஸா அது பேரு. அத வந்து யூரோப்ல தான் வந்து இத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு இதில வந்து பார்த்தோம் அப்டின்னா, அனேபிள் அந்த மூவி பேய் படம்லாம் பார்ப்போம்ல, அந்த மாரி இதெல்லாம் இருந்துச்சு. இது வந்து தி டால் தட் ஏஜ்டுன்னு போட்டுட்டு, ஷாக்கிங் ஸ்டோரி அப்டின்னு போட்டிருந்ததுங்க. இத அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நான் இப்ப பேசினேன் அப்டின்னா, அது எல்லாமே வந்து வாய்ஸ்ல மாறி போயிரும். அந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. இது வந்து பெரிய ஹார்ட் மாதிரி இருந்தது. இதுக்குள்ள இருக்கிறத நான் படிக்கவே இல்ல. என்னோட சின்ன பொண்ணு இதுக்குள்ள உட்காந்து ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அத தான் ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்துட்டு இங்க இதுக்குரியத வந்து சைட்ல எழுதியிருந்தாங்க. இது வந்து ஒரு இதயமே பாருங்க எவ்வளோ பெருசா நம்மளுக்கு வந்து இதுல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இத சுத்தி வரதே அவ்வளோ பெருசா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ பெரிய இதயம் வந்து நம்ம லைவ்ல பார்க்கறதுன்றது அ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு தான். ஃபுல் வியூ பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இது வந்து எதோட இதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல். வேலோட இதயம் தாங்க. ஷார்க் இருக்குதுல்ல, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. த ஹியூஜ் செஞ்சுரி ஆஃப் இதுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஹாரி பாட்டரோட சீரிஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக் நாவல் அது எப்படி உருவாச்சு? அ அவர் வந்து புக்கெல்லாம் எப்படி மொதல்ல எழுத ஆரம்பிச்சாரு? அப்படின்ற டிஸ்ப்ளே எல்லாமே வச்சிருக்காங்க. நெறைய விஷயங்கள் தெரியாதது எல்லாமே நம்ம நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க இந்த தடவ. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் நெறைய விஷயங்கள் தெரியும்னு நெனைக்கிறேன். பின்னாடி பாருங்க, அப்படியே ஹாரி பாட்டரோட அந்த இதில உட்காந்து போற மாதிரியும் சூப்பரா இருக்கு. சைட்ல அவன் வந்து அவர் பயன்படுத்தின புக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வச்சிருக்காங்க. இந்த ஏரியா பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அந்த இன்னொரு ஏரியா மாரி இல்லாம. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி குட்டியா வந்து பார்பி டால் குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ அட்ராக்ட் பண்ற மாதிரி சூப்பரா வச்சிருந்தாங்க. அந்த பார்பி வந்து எப்போ அ நம்மளுக்கு வந்து வந்துச்சு அப்படின்ற மொதற்கொண்டு நம்மளுக்கு சைட்ல சூப்பரா டிஸ்ப்ளேல வச்சாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பார்பி. ஒவ்வொரு கண்ட்ரிய இது பண்ணி நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளேல வந்து இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது இந்த ஏரியாவ பார்க்கும்போது. இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு ரூமா இருந்தது. இந்த இது பாருங்க ஒரு மாதிரி ஆணிய வச்சு, அதுல வந்து நம்மளுக்கு சூப்பரா வந்து ஒரு முகத்த வந்து இது பண்ணியிருக்காங்க.
அவங்களோட இதையும் நம்மளுக்கு வந்து சைட்ல வந்து இதில வந்து வச்சிருக்காங்கங்க. ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவரோடது இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இவர் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு அ ஸ் சிங்கர் அப்படின்றது கூட போட்டிருந்தாங்க. அவர் யூஸ் பண்ண திங்ஸு இந்த பாருங்க, அது எல்லாமே நம்மளுக்கு டிஸ்ப்ளேல வச்சிருக்காங்க. நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா ஒரே விஷயத்த வச்சே நம்மளுக்கு காமிச்சு மக்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா வகையான தீமையும் நம்மளுக்கு ஒரே இடத்துலயே கொண்டு வந்துட்டாங்கங்க. நான் கூட பிக் ஃபன் மியூசியம் அப்படின்னா அது கேம்ஸ்ன்னு நெனச்சேன். ஆனா இவ்ளோ ஒரு வித்தியாசமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. ஆ அந்த இதையும் பார்த்துட்டு இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிக்சர் பாருங்க. எனக்கு யாருன்னு தெரியல. ஆனா இவங்க தான் வந்து இந்த ஃபேமஸான ஆக்ட்ரஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வேல் கிட்டக்க நின்னுலாம் நாங்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். நம்ம அதுக்கு அடுத்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாசால வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த இதையும் நம்மளுக்கு வந்து சைட்ல வந்து வச்சிருக்காங்க. பார்க்கவுனே ரொம்ப குஷி ஆயிருச்சு. ஏலியனோட பிக்சர் இது எல்லாமே வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு ரூமுக்கு வந்தோம் அப்படின்னா, அது ஃபுல்லுமே ஜங்கிள் தீம் மாதிரி இருந்ததுங்க. இடம் ஃபுல்லுமே ஜங்கிளா தீமா சூப்பரா இருந்துச்சு. இருட்டா லைட்லாம் கிர் அப்படின்னு சவுண்டோட ரொம்ப நல்லா இருந்தது. வித்தியாசமா crocodile இருந்தது. அப்புறம் வந்து சின்ன சின்னதா மங்கி இது கிட்டலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. குட்டியா வந்து ஒரு பிளாஸ்டிக்ல வந்து அனிமல் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. இத பார்த்து நான் கத்திட்டேங்க. இங்கனக்குள்ள கிராஸ் பண்ணும்போதே நான் பயந்துட்டேன். இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம்ல. இங்கனக்குள்ள நீ இதே மாதிரி ஒரு ஸ்டில்ல என்னோட சின்ன பொண்ணு வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கங்க. அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு சூப்பரா நம்ம என்ஜாய் பண்ணோம். இங்க ஒரு மங்கி கூட இருக்குது பாருங்க. அந்த மங்கியோடது அது பார்த்தீங்க அப்படின்னா, மாத் மேனா அது பேரு. அதையும் நான் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். அந்த காலத்தில வந்து இருக்கிற இருந்த மனுஷங்களோட அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சைட்ல வச்சிருக்காங்கங்க. அந்த ட்ரீ இது எல்லாமே பார்த்துட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணோம். உண்மையாவே இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க. சீல் ஸ்டஃப்டு வித் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. டைனோசரோட குட்டி இது. அது எல்லாமே நம்மளுக்கு சைட்ல வச்சிருந்தாங்க. அதையும் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைனோசரோட பல்லு அப்படின்னு சொல்லி சைட்ல வச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரிலாம் நான் வாழ்க்கையில பார்க்கவே இல்லங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். மனசுக்கு ரொம்பவே திருப்தியா இருந்தது. என்னால மறக்கவே முடியாது. அவ்ளோ நல்லா இருந்தது. ஜெயண்ட் ஓப்பன் மவுத்தா இத பார்த்துட்டு நானு என்னடா அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதான் சிவனாங்க. நடராஜர்ன்னு போட்டிருக்காங்க. நடராஜர் எப்படிங்க அப்படி இருக்க முடியும்? இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, இவரு வந்து என்னதுன்னா, இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த சைக்கிள் இது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்றது. சைக்கிள் கிடையாது. மெட்டல் ஈட் ஃப அவர் வந்து மெட்டல் ஃபுல்லையுமே சாப்ட்டுருக்காரு. மெட்டல் சாப்ட்டு கின்னஸ் ரெக்கார்டு படைச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு மொபைல் வந்து எப்படி வந்து உருவாச்சுன்றத போட்டிருந்தாங்க. அந்த ரூம் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு, இன்னொரு ரூமுக்கு போனா, இது வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து புடிச்சமான இடங்க. இந்த இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த கிளாஸ் டோர வந்து நம்ம கண்டுபிடிச்சு போவோம்ல. இந்தியால கூட நெறைய இதுல இருக்கு. அதுதான். நான் வந்து ஒவ்வொரு தடவையும் இதுல நான் போகும்போது எங்கிட்டாவது முட்டு வாங்கிருவேங்க. இந்த தடவையும் நல்லா முட்டு வாங்கிட்டேன். கைய பாருங்க எப்படி நீட்டி நீட்டி எந்த சைடு தான் ஓப்பன் இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணிக்கிட்டே போறேன். அவ்ளோ ஜாலியா இருந்துச்சு இந்த ரூம்குள்ள இது பண்ணும்போது. மேல வந்து மியூசிக் போட்டுக்கிட்டு, நல்லா சூப்பரா நல்லா இதே போல தான் இருந்ததுங்க. நம்மளுக்கு நல்லா அ எந்த சைடுல ஓப்பனா இருக்குது, எந்த சைடுல ஓப்பனா இருக்குன்னு ஒவ்வொரு இடமா நாங்க தேடிக்கிட்டே இருந்தோம். எங்க கை வச்சாலுமே ஒரே கிளாஸா ஆமா. இருந்துச்சு. இங்க கொஞ்சம் எனக்கு கண்டுபிடிக்கவே தெரியுது. முடியல. அப்புறம் நான் சொன்னேன், "ஏய் அந்த அந்த சைடு சைடுல ஏதோ வழி இருக்கிறாப்புல இருக்கு. வாங்க போலாம்." அப்படின்னா, "அந்த சைடுல வழி இல்ல. நீ அங்கேயே கெட. நாங்க வேற இடத்துல போறோம்ன்னு" சொல்லி 3 பேரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு வழியா தடவி எந்த சைடுல ஓப்பன் பண்றதுன்னு அப்புறம் எங்கிட்ட ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த வெளிச்சத்த நோக்கி ஓடி, இந்த இருட்டு குகையிலருந்து வெளியில போயிட்டோம். அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அவ்வளோ ஒரு ஜாலியா இருந்துச்சு. இத இது பண்ணும்போது. ஒரே சிரிப்பு என்ன, ஒரே ஆட்டம் என்ன. இத வந்து வழிய வந்து கண்டுபிடிச்சுட்டு, நாங்க அந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு வழியா வந்துட்டோங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. மியூசிக்கோட கேட்கறதுக்கே. இது ஃபுல்லுமே 3டி எஃபெக்ட்டோட இருந்தது. 3 தடவ அப்லோட் பண்ணேன். 3 தடவையும் நான் வந்து காப்பிரைட் இல்லாத ஃப்ரீயா மியூசிக் தான் எடுத்தேன். ஆனா எப்படியோ தெரியல, அதுலயுமே காப்பிரைட்ன்னு வந்துருச்சு. மனசுக்கே ரொம்ப சங்கடமா போச்சுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சு. இந்த மியூசிக்கோட கேட்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. அவ்வளோ ஒரு சூப்பரா மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருந்தது. நம்மளுக்கு வந்து அப்படியே லைவா இருக்கிறாப்புல இருந்ததுங்க. அந்த மியூசிக்கு, அப்புறம் அதில இருக்கிற லைட்டு இதெல்லாம் நம்ம
அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. சொல்ல வார்த்தைகளே இல்ல அங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல ஒரு காமாவும் இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா, கட்டாயம் நம்ம பீஸ்ஃபுல்லாக தான் திரும்பி வருவோம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்தது இந்த 3D லைட்டிங்கோட தீம் வந்து. இந்த சைடில பாருங்க, இதுவும் அதே போல தான் வச்சிருந்தாங்க. இதில வந்து அப்படியே தண்ணியெல்லாம் ஓடுற மாதிரி இருந்தது. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இது ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடலோட தீம் மாதிரி இருந்தது. இந்த சைடில மீன்கள் எல்லாமே அப்படி துள்ளி குதிக்கிற மாதிரி ரொம்ப, ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவங்க. இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப இதா இருந்தது. நம்மளுக்கு வந்து எப்படி எப்படிலாம் நம்மள வந்து கவர்ற மாரி வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த சேனல்ல உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கட்டாயம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய பெரிய யூடியூப்ல வச்சிருக்கவங்க அப்லோட் பண்ணும்போது, இதெல்லாம் ரொம்ப ரீச் ஆகுங்க. ஒரு சின்ன இது இப்போ வளர்ந்து வரவங்க இது பண்ணும்போது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லல, லைக் பண்ண சொல்லல, ஷேரும் பண்ண சொல்லல. ஆனா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழ கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு அடுத்த ஒரு ரூம்ல வந்தோம் அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்கள கவர்ற மாதிரி ஐஸ்கிரீம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டி தீம் என்ன, அப்புறம் வந்து ஆரஞ்சில வச்சுருந்தாங்க. ஒரு சைடில பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராபெர்ரியில இருந்தது. எல்லாமே பிளாஸ்டிக்ல. நம்ம பிள்ளையார பாருங்க, சூப்பரா இருக்காரு. பிள்ளையார் கூட நமக்கு இங்க பார்சிலோனால வந்துட்டாருன்னா பாருங்களேன். இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, கண் கவர்ற விதமா ஐஸ்கிரீமே தலைகீழா தொங்குற மாதிரி இருந்தது. இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட்டுக்கு பண்ணுறக்குரிய அந்த இடங்க இது எல்லாமே. அழகழகா இருந்தது. இந்த சைடில வந்தோன்னா, இது வந்து டங்க ஏன் அப்படி வச்சாங்கன்னு தெரில. மேல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாழைப்பழமும், வாழைப்பழமும் 2 பனானாவையும் சூப்பரா தொங்க விட்டுருந்தாங்க. இதுக்கு சென்டர்ல நின்னு ஃபோட்டோ எடுத்தோன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். பட் ஆனா நான் வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல என்னால. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோலயே அ கவர் பண்ணிட்டு போயிட்டேன். எவ்வளோ பெரிய பேண்டீஸ் பாருங்க. சிரிப்பு தான் வந்துச்சு. இது வந்து வாஷ் பேஷன், அதுக்குரிய லிக்விடு அது எல்லாமே இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. லாங் ஷூ. இது வந்து இருக்கிறதுலே பெரிய சேரு, எல்லாமே பெரிய பெருசு பெருசா இருந்தது இந்த ரூம்ல. நைட் லேம்ப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எதுவுமே சின்ன பொருளாவே இருக்காது. எல்லாமே பெருசு பெருசா. இங்கே பார்த்தீங்கன்னா, கன்னு கூட அவ்வளோ பெருசா இருந்தது. இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்தோம். அவ்வளோ சூப்பரா இருந்தது. இந்த அம்பர்லாக்கு கீழ வச்சு. அதுவுமே அவ்வளோ பெருசா இருந்தது. ரொம்ப ரொம்ப பெரிய ரூமா இருந்தது. ஒரு ஹால் ஃபுல்லா இதுதாங்க இருந்தது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ராட் வந்து சீஸ கடிக்கிற மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பீட்ஸா பாருங்க. இது வந்து எவ்வளோ பெருசா வச்சுருக்காங்கன்னு. ஸ்பூனும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெருசுங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஆ எக்கச்சக்கமான பொருட்கள். அவ்வளோ விதவிதமா. இந்த இடத்துல வந்து நாங்க வந்து எதையுமே எதிர்பார்க்காம வந்தோம். ஆனா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் எங்களுக்கு. செம்மையா இருந்தது. மீட் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்து இத வந்து நம்ம வந்து முடிச்சுட்டு நேரா டயர்ட் ஆயிருச்சு ரொம்ப. ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்தோம்ல. அங்கேருந்து பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். பாய்.